பிரச்சனை இல்லை வாய் நிறைய சிரிப்பு எதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு நாய் குறுக்க வந்துடும். நீங்க பார்த்தீங்கன்னா நடக்குது. ஆறு நிறைய தண்ணி போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. ஆனால் எங்களையே ஆத்தண்ணி குடிக்காதீங்க. நடந்து கொண்டு இருக்கிறது அரசியல். வேணா அரசியல் பேச வேணாம். டேய் நீ வெளியே வாடா மயிறு. கடலில் நடுவே கேஎஃப்சி போகிற கடலு அப்படி போயிட்டு வாங்க. நீங்க பார்த்த மாதிரி இருக்குது மாப்பிள்ள. என்ன கிளிக் பண்ணி இது இது செஞ்சு விட்டாங்க. ஆனால் சண்டே டைமில் மட்டும் கேஎஃப்சி வந்துடுறதுங்க. சத்தியங்க செத்துருக்காங்க. கிழிஞ்சு ரெண்டாக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த சண்டே கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஏய் சதுரத்துக்கு மேனே. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. அது எல்லாம் நல்லா இருப்பேன் நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா இப்போது டைலாக் மாற்றிட்டேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறத விட எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். சரி ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது வீரப்பன் வாழ்ந்த சந்தன காட்டில் தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக அடங்கப்பாடி பார்க்குறதுக்குள்ள சன்செட் போயிடுச்சு. சரி ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சத்தி கிளம்பிட்டோம். சத்தி பார்த்தீங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பனை பார்க்குறேன். வீரப்பன் பார்த்துட்டாரு. வீரப்பனை பார்த்து வந்துடலாம். யார் தெரியுமா நம்ம வீரப்பன்? சிறிதர் என்கிற ஒரு சரிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு கஷ்டம் இல்லை எவனாச்சும் துரோகம் பண்ணிட்டானா, அப்புறம் வாழ்க்கையே பிரச்சனை இல்லை வாய் நிறைய சிரிப்பு எதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு எனக்கு வண்டி வந்துரு. சரி ஓகேங்க. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வண்டிக்கு ஒரு கடை வயிறு என்ன நம்மளுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை முடி நிறைய விழுந்து சொட்டை விழுந்து சரி சரி இப்போ இன்னொரு லாரி வந்துருச்சு. ஆமாம் மறுபடியும் கத்தோனே. சரி ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது சத்தியமங்கலத்தில் இருக்க லாரிக்காரன வேறு பாட்டு ஒரு ரைட். ஓகேண்ணா. சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி இருக்குது. அங்கே போய் இப்போ டீ குடிக்க போகிறோம். ஆமாம், வாரத்தில் கடைசி நாள் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி. எனக்கு கார் போகுது ஓடி. ஓகே சரி ஓகே, அதெல்லாம் வாங்க முடியாது. சரி ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அங்கே ரைடர் வந்துருக்காரு வேறு லெவலில். நாங்களும் முறுக்கவும் முடியாது ஏற போல. சரி ஓகேங்க. நாங்கள் போயிட்டே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ரோடு வந்துட்டோம். வந்துட்டோம்னால நாய் வந்துருச்சு. நாய் குறுக்க வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நடக்குது. என்னமோ நடக்குது இல்லை என்னமோ இருக்குது. போலீஸ்காரர் ஐயோ ஆத்துல தண்ணி இல்ல. ஐயோ பண்ணி எடுக்க சொல்லா. ஆத்துல தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆறு நிறைய தண்ணி போகுது, எங்க போகுதுன்னு தெரியல. ஆனா எங்களையே ஆத்தண்ணி குடிக்காதீங்க. என்னது ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா அப்படித்தான் குறைக்க வந்துருவாங்க. நம்ம மிந்த முடியாது. ஐயோ கம்முடுறா. இந்த மொட்டை மாடி மாதிரி கார் வாங்கலாம். அதுவும் புது கார் தான். நம்பர் பிளேட்டே ஒன்றும் போடல. அந்த பாப்பாக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கு. நம்மள வாழ்க்கையில் போக முடியாது. நம்ம பிள்ளைய வேணா போக வைக்கல. நம்மளே மொட்டை மாடியில தான் போறோம். காத்து நல்லா அடிக்குது. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. இயற்கையான காற்று இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. இது மொட்டை மாடி, இது போதுமான வாழ்க்கை. நீங்க என்ன மேல நின்றுட்டு போறீங்கன்னா 30 போறோம். அவ்வளவுதான். நின்றுட்டு தான் போறேன். அவ்வளவுதான். சாலைத்துறை இப்படி பாத்தீங்கன்னா சருகை குப்பை அவருக்கும் ஓட்டுருவாங்க. பார்த்துதான் போக. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் குப்பை குறுக்க வந்துச்சுன்னு ஓரமாக போனால் இவங்க குறுக்க வந்து ஆறு அடிப்பாங்க வீக்குன்னு. அவர் என்ன பண்ணுறது, ஓரம் கட்டிட வேண்டியதான். மீட்டிங்ண்ணா டிவிக்கே வாடது. இல்லைடா சொல்றேன். கண்ணு டோமர் கண்ணாப்ப டிவிக்கே கட்சியது. ஆமாடா. என்ன உள்ள போவோமா? ஏமா போவோமா போலாம். உள்ள? என்ன பண்றேன்னு தெரியும். கட்சி மீட்டிங்கா? நிறைய வண்டி நிக்குதோ. ஓ அப்பா மண்டபத்தே புக் பண்ணிட்டாங்க. என்னமோ நடக்குதுங்கன்னு பார்த்தா வாயா பொழந்துட்டு பாக்குறது தான். எல்லாம் யாரெல்லாம் எந்தெந்த கட்சின்னு சொல்லுங்க பாத்துக்கலாம். ஆமா நம்ம விஜய் கட்சின்னா ஆட்ட போடுங்க. கொடி கொடியா பறக்குதுங்க. கொடி கொடியா சட்டியில வரக்குது. 26 என்ன ஆகுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அரசியல் மேல அரசியல் பேச வேண்டாம். அரசியல் பேசாதீங்க, வச்சிருங்க. சட்டியில KFCன்னு ஒன்று ஓப்பன் பண்ணது ஒரு குத்தமானு கேட்குறேன். ஏன்னு கேள்றா? ஏன்னா அங்க கொஞ்சம் பாரு. இங்க சந்த கடையில மொய்யறாப்புல மொய்யறாங்கடா. சண்டே அதுமா சந்த கடையில மொய்யறாப்புல மொய்ச்சிட்டு இருக்கிறேன். இதுக்கு இத்தனை கூட்டமா இருக்குது. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். என்னங்கிற இல்லைங்கிற நேரா பணம் தக்க போட்டி கடை. ஆமா நம்ம என்ன பண்றோம், நேரம் இப்படி போறோம். திடீர்னு திரும்பி திடீர்னு பாக்குறத பாரு. நம்மளுக்கு ஏத்த ஒரு ஹோட்டல் கிடைக்குது. அந்த ஹோட்டல் கடைக்கு போறோம், 2 புரோட்டா சாப்பிட்றோம், வீட்டுக்கு போறோம். என்னன்னு தெரியல, எனக்கு இன்னும் புரியல. சரி வாங்க நம்ம போயிட்டு நம்ம வீரப்பன் கூட்டு வருவோம். வீரப்பன் பார்த்தீங்கன்னா இப்போ ஷோரூம் இருக்கிறாரு, பூர்விகா ஷோரூம். வாழ்ந்தாலும் செத்தாலும் ஷோரூம்ல தான் சாவணும் ஒருத்தர் நிற்கிறான். அவனை போய் இப்போ நம்ம போய் கூட்டிட்டு வரல வாங்க. என்ன பண்றான்னு தெரியல, பார்த்துக்கலாம் வாங்க. நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுறதுல இருங்க, டப்புன்னு ஃபோன் எடுத்துருவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். வந்து உள்ள இருக்கிறான் பூர்விகா ஷோரூம் கொடுக்குறான். காட்ரா ஷோரூமு இப்போது நம்மளோம்னா முடியல. ஷோரூம் இருக்கிறான். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இருக்கிறோம். ஃபோன் பண்ணுறோம். ஏய் நீ வெளியே வாடா மயிறு. புடுங்குதா? அட இந்நேரத்துல புடுங்கி என்ன புடுங்கு. மேனேஜர் பாப்பாடுறா. மேனேஜர் பாப்பா எனக்கு தெரியும். அவர் ஊழியர் நம்ம பார்க்க முடியாது. வரணும் வா போடவா. இன்னும் விற்குது ஒரு மயிர் விற்க. அங்க வந்து என்னடா பண்ண போற, போயிட்டு வாடா. கால் குடிச்சு காப்பி கேஸ் எவன் உனக்கு காப்பி வச்சிருக்க? அந்த நாத்த கேப் போட்டு காப்பி வச்சிருக்கிறான். வாடா நீ போயிட்டு வாடா. போல வாடா. 2 பேரும் வந்தீங்க, போயிட்டு வாங்க ஜாலியா. நீ போயிட்டு வாடா. போல வாடா. 2 பேரும் வந்தீங்க, போயிட்டு வாங்க ஜாலியா. அந்த பொண்ணு போயிட்டு தட்பா பக்கத்துல வந்து போயிட்டு வாங்க. 8ஆம் தேதி போக வேண்டாமா? அப்ப போயிட்டு வாங்க. 8ஆம் தேதி போறதுக்கு 8ஆம் தேதி போய் அங்க போய் எல்லாம் பாத்துக்கலாம். 8ஆம் தேதியா? இப்போ நீ போயிட்டு வாங்க. நான் விட மாட்டேன். போயிருக்க மேனேஜர் கைகால ஆட்டிட்டே இருக்கிற வெக்க வந்துருது.
ஒரு கடல் நிக்கிறானா கால் தரையில் நிக்கல, ஆடிட்டே கிடக்குறது. ஆடிட்டு இருக்கிறா. ஜோப்புல கிட்ட அங்க என்ன தடவி ஜோப்புல கை போனதும் வேத்துல யானாண்டு போயிட்டு வா அரத்தலைக்கு. அரத்தலைக்கு போயிட்டு வா. அரத்தலைக்கு போயிட்டு வாடா. அரத்தலை கேசில மேல இது இருக்குல்ல, அது பேரு தான் அரத்தலை. போயிட்டு வா. நான் வரலன்னா போயிட்டு வா. இருக்க என்ன வரைய வரல வா போலாம் அவ்வளவுதான். போறேன் 8ஆம் தேதி வரேன். ஏய் ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, இவனு வேணா உனக்கு பதிலா ஒரு 2 மணி நேரம் இவன இருக்கு போ. அவ்வளவுதான். வா நீ வா. நான் பேப்பர் கிளி பேப்பர் இல்லையா? போடு எழுதுற. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓடு. ஏய் இல்ல, ஏய் காலேஜ் லேட்டா வந்து நம்ம லெட்டர் எழுது. என்ன லெட்டர் இது? லெட்டர் இல்லடா அது. அப்பாலஜி. அப்பாலஜி. அப்பாலஜி எழுதி கொடுத்துருவா. அப்பாலஜி பனிஷ்மென்ட் எல்லாம் ஒண்ணுதான். அப்பாலஜி எழுதி கொடுத்துருவா. அப்புறமா வரேன் ஒரு அப்பாலஜி எழுதி கொடுத்துருவா. போடா டேய். டேய் இது ஆஃப் பண்ண சொல்ற. ஆறரை நீ போடு. காத்து வேற சூடு அடிக்குது. வெளிய இருக்கிற அட்மாஸ்பியர் சூடாக்கி நீங்க குளுகுளு பண்ணணும். ஆமா அப்படி கேக்குது குளுகுளுக்கு. பேண்ட் கழட்டி போட வேண்டியதானே. பேண்ட் கழட்டி வீட்டுக்கு போனா பேண்ட் சட்டை கழட்டி போட வேண்டியதானே. வீட்டுக்கு போனா அதான் பண்ணுவேன். கழட்டி போட்டு ஒரு குழுவுல இருந்து பட்டுல இருந்து நூல் எடுத்து அந்த நூலை குழுவை கொடுமைப்படுத்தி சட்டை போட்டு வைக்கிறேன். இல்ல கச கச கூட வைக்கிறோம். நீ எடுத்து போட்டுக்கிற. நான் எதுவும் பண்ணல, அது சும்மா தான் இருக்கு. அது நான் ஓடி சொன்னேன். ஒன்னாகடா மெசேஜ் அனுப்பிச்சுல கூலிங் இருக்கு. தண்ணி அதுல போயிட்டு போடுங்காச்சு. தண்ணி இருக்குன்னு அது பேப்பர் வண்டி ஓசு. அட்டை என்ன கொடுங்க. அட்டை இருக்குடா, அதுல தண்ணி ஈரமா இருக்கு. அட்டை ஈரமா போது மிச்சரி வீசும்போது காத்து வீசு. அந்த காத்துலயே தண்ணி போய் அங்க சொட்டுமா? சொட்டாது. சொட்டு அது என்ன ஸ்விம்மிங் பூல கட்டிட்டு இருக்க சொட்டுறதுக்கு. ஸ்கூலிங் ஆகுது. தாத்தா பால் ஊத்திட்டு இருக்காரு. அந்த பால் தாத்தா பால் ஊத்துறாரு. தாத்தா இவனுக்கு கொஞ்சம் பால் ஊத்துங்க. தாத்தா பால். தாத்தா பால். நீனு மூக்கு முட்டிருச்சு. நான் வெளியே வரணுமே. பாப்பா பாப்பா ஓடிச்சு. அம்மா வந்து அடிக்கிறது. வாடா. எனக்கு தெரியாது. ஓ சாவி. गाइस வேணே சீட்டு போய் கேட்டானா தலை இப்படி அடிட்டா கைய. அதுக்கப்புறம் டேய் அவன் கரெக்டா 17 17 இருக்குது. 7:17 இருக்குது. 7:17 இருக்குது. 7:27க்கு வந்துருக்காரு. 10 நிமிஷத்துல 10 ரோடு. கேஎம்சி போடல 20 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கிறாடா. கண்டபடி பேசுறான். கேஎம்சி போயிட்டு நினைக்கிறேன். கூட்ட போயிட்டு வாங்க. அலைக்கடலில் நடுவே கேஎஃப்சி போது கடலே அப்படி போயிட்டு வாங்க. வாடா 10 நிமிஷம் புரிஞ்சுக்கோ. நீ 10 நிமிஷம் சொல்ற. 10 நிமிஷம் வீட்டுக்கு போக டைம் கொடுத்துருக்கா. நான் போயிட்டு வரேன். அப்படி போய் பாத்துக்க சரியா? நீங்க பிள்ளைங்க பார்த்த மாதிரி இருக்கு மாப்பிள்ள. என்ன கிளிக் பண்ணி அந்த இது இது அட தெங்கு மரடா. தெங்கி மரட பார்த்தோம்ல இது. ஆமாண்டா. ஆடி டிரைவர் எவ்வளவுன்னு. ஏய் மாப்பிள்ள வாடா. டைம் இரு இப்படி இரு. உள்ள வந்தேனா போதுவா. 7:21 ஆச்சுன்னா 7 நிமிஷம் 6 நிமிஷம் தான் இருக்கு. ஏய் வாடா. அவ்வளவு மாப்பிள்ள போயிட்டு வா. உனக்கு அவ்வளவுதானே மரியாதை. போயிட்டு வா. அது போயிட்டு வா. பாய். ஏய் 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 ஒரு திரும்புறாரு. பாய்டா. இரு இருண்ணா பர்கர் வாங்கலாம். பர்கர் போடு. பர்கர் சானா பர்கர் சானா இருண்ணா. சானா பர்கர் ப்ளஸ் பெப்சி. அதே போடலாமா? பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை ஒரு மணி நேரம் இருக்குமா? 1 மணி நேரமாக ஆர்டர் பண்ணிட்டு அங்கே போய் நின்றுருந்தோம். 1 மணி நேரம் நின்றுருக்காங்களே. அந்த நின்றுருக்கவங்கள ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணவங்க. ஆனால் ஆர்டரை எடுத்துட்டு
ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, அவங்களே ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே பெஸ்ட்டாக இருக்குதேக்கா. அங்கே உட்காந்துக்கிறீங்களா? சரி, என்னக்கா பண்ணுறது? இது சாப்பிட்றா போகணும்டா. சரி ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பின்ன கிளம்புவோம். அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு ஒரு பர்கரை வாங்கிட்டு வந்துட்டேன். பட் அதுக்கப்புறமா பர்கரை வாங்கிட்டு வந்து பெப்சி ஆர்டர் போட்டேன். பெப்சி இல்லை, செஞ்சு விட்டாங்க. ஆனால் சண்டே டைமில் மட்டும் கேஎஃப்சி வந்துடுறதையும் செத்துருக்கீங்க. சரி ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதான் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எத்தனை மணிக்கு போனோம்னா கரெக்டாக ஒரு 6:55 போனோம். இப்போ டைமு 8:40, 9 கிழிஞ்சு 2 ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த சண்டே டைமில் மட்டும் நம்ம சத்தியமங்கலம் மக்கள்ஸ் யாருமே வந்துடாதீங்க. அவன்டா ஆனால் உண்மையாக உள்ளக்கிறனையும் தப்பு சொல்ல முடியாது. என்ன பண்ணுவாங்க, உடம்பா போராடுறான், பட் முடியலைங்க அவனால. அதுக்கப்புறம் அவன்கிட்ட நம்ம ப்ரோ பெப்சி வரவே இல்லை ப்ரோ அப்படின்னா, உனக்கு என்ன ப்ரோ வேணும், இருக்கிறத நீ எடுத்துட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் கவனப்படுத்தி வந்து கொடுத்தான். என்ன பண்றது? சரி ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா விடைபெற வேண்டும். சத்தியமங்கலத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா எங்கள் அம்மா செப்பல் எடுத்து ரெடியாக நின்றுட்டு இருக்கும். யா, நான் போயிட்டு எங்கள் அம்மாட்டது இதாம்மா சாப்பிட்டேன், இதை சாப்பிட்றதுக்கு அங்கே ஓனே ஏறிட்டு நான் கேட்டிருந்தா நானே சுட்டு தந்துருப்பேன். பண்ணை வச்சு நடுவால தக்காளி சட்னி ஊற்றி அவ்வளோதான். எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வரோம்டா விளாக்ல, கேஎஃப்சி கூப்பிட்டு வரணும். சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் எப்படி இருந்துச்சு என்னங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகேங்க, வாங்க போகலாம். சரி ஓகேங்க, இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ எடுத்தது 1 டே ஆயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சுட்டு சரி எண்டிங் வீடியோ கொடுக்காம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி அந்த ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக நார்மலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் போல் போனால் தான் நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சொல்கிறேங்க. ஏன்னா சண்டே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குங்க. அதுவே நம்ம டே டைமில் இந்த வீக்கெண்ட் இல்லாமல் முன்னாடியே நம்ம போனோம்னா இந்தளவுக்கு கூட்டம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஆக்சுவலாக அப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெளியே கொஞ்சம் சாப்பிட்றது, இல்லை உள்ளே கொஞ்சம் சாப்பிட்றது எல்லாத்துமே நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஃபுட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஒரு அவ்வளோ கூட்டத்துலையும் எந்த ஒரு தப்பாக எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று எல்லாத்துக்கும் ஆர்டர் முடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இன்டர்னு விடைபெறுது உங்களை சிரிக்க தமிழ். எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்பு தான் முக்கியம். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க.